ப்ரோக்ராம் வாஸ் டைட்டில் அஸ் மிஸ்ஸஸ் ஹோம் மேக்கர். அது வந்து பெண்கள் எல்லாம் அந்த அப்போ வந்து ஐம் ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லிட்டு இருந்த பீரியட். அது வீட்டில் இருக்க பெண்கள் எல்லாரையுமே வந்து ஒரு மாதிரி ஏன்னா பார்த்துட்டு இருந்த ஒரு பீரியட். ஸோ அதை உடைக்கிறதுக்காக தான் வந்து மிஸ்ஸஸ் ஹோம் மேக்கர்னு வச்சு இட் வாஸ் அ ரியாலிட்டி ஷோ. இப்போ எங்ககிட்ட என்ன வித்தியாசம்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று, இன்னொன்று as nothing I'm an entrepreneur todayன்றதுனால ஒவ்வொருத்தரும் வரும்போது அவங்க சொல்கிற அந்த பாயிண்ட்லேருந்து அவங்க என் பாயிண்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. பட் நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் 780 ஹோம் மேக்கர்ஸை we have transformed them into entrepreneurs. என்கிட்ட வந்தவங்கெல்லாம் வந்து எப்படின்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஆனால் எதாவது செய்யணும். ஒருவேளை 100 ரூபாய் வேண்டிய இடத்துல நீ 10 ரூபாயில் ஆரம்பிக்கலாம். யூ கேன் ஸ்டார்ட். அது அந்த பொறுமை உனக்கு வேணும். இனிஷியல் டேஸில் பொறுமை இல்லை, நான் இன்னைக்கு உட்காந்து நாளைக்கு நான் வந்து இது பண்ணணும்னு நினைக்கிற மென்டாலிட்டி இருந்தால் அது வெரி வெரி டிஃபிகல்ட். 15-17 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்க ஸ்டோரி. அப்போ அவங்க 62 இயர்ஸ் வீட்டை விட்டு வெளியில் வந்ததே இல்லை. எல்லாமே இருக்கு அவங்ககிட்ட. எவ்ரி திங் ஷி ஹேஸ். அடியாவது கார்ல இருந்து இறங்கி போகிறது தான் அவங்களுக்கு. வெரி ரிச். ஓகே, ஏதோ ஒன்று வேணும்னு தேடுறாங்க அந்த வயசுல. அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்றாங்கன்னா learn, unlearn and relearn. This should be a mantra always. Without learning you cannot do anything. If you don't unlearn you cannot move forward. If you don't relearn you cannot do anything. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இந்த பிசினஸ் ஸ்டோரியில we have with us வி மேகசினோட ஃபவுண்டர் சுமதி ஸ்ரீனிவாஸ் மேம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எஸ், ஒரு டிகேட்ஸ் ஆஃப் பீயிங் அ பிஸ்னஸ் உமன். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற டைமில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதே பெண்களுக்காக தான். ஸ்டார்ட் பண்ணுற டைமில் இப்போ பூம் ஆயிடுச்சு மேம். உமன் எம்பவர்மெண்ட்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஆண்டர்ப்ரனர்ஸ் எல்லாருமே வளர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஒரு இது இருக்குல்ல. பட் த டைம் when you started எப்படி இருந்துச்சு? வேர்ல்டு எப்படி இருந்துச்சு? உமனோட மைண்ட் செட் எப்படி இருந்துச்சு? பெண்களுக்காக ஓகே நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு உங்களுக்கு மேபி ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரிஸ் நீங்கள் கேட்டிருப்பீங்க, அதனால ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த இனிஷியல் ஸ்டார்ட் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து இட்ஸ் மை ப்ரொடக்ஷன் கம்பெனி. பீப்புள் டோன்ட் நோ. அதில் வந்து பெண்களுக்காக தான் ஃபஸ்ட் அதை ஆரம்பித்தோம். எல்லாமே வித்தின் அ ஸ்பேன் ஆஃப் 3-4 months. ஓகே, அது வந்து இட்ஸ் டைட்டில்ட் ஆஸ் த ப்ரோக்ராம் வாஸ் டைட்டில்ட் ஆஸ் மிஸ்ஸஸ் ஹோம் மேக்கர். அது வந்து பெண்கள் எல்லாம் அந்த அப்போ வந்து ஐம் ஜஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லிட்டு இருந்த பீரியட். அது வீட்டில் இருக்க பெண்கள் எல்லாரையுமே வந்து ஒரு மாதிரி ஏன்னா பார்த்துட்டு இருந்த ஒரு பீரியட். ஸோ அதை உடைக்கிறதுக்காக தான் வந்து மிஸ்ஸஸ் ஹோம் மேக்கர்னு வச்சு இட் வாஸ் அ ரியாலிட்டி ஷோ. ஆல்மோஸ்ட் 16 இயர்ஸ் இன் ஆல் தி சேட்டலைட் சேனல்ஸ். அதனால தான் வந்து அந்த ஹோம் மேக்கர்ன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்கிறவங்களே கிடையாது. ஸோ தட் இஸ் த ஓப்பனிங். அதை ஆரம்பிக்கும் போது அந்த ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் தட் ஈவெண்ட் பண்ணும்போது ஒரு 200-300 லேடிஸ் நாங்கள் வந்து இன்ட்ராக்ட் பண்ணோம். அது இன்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த ஒரு இட் வாஸ் அ பீரியட் ஆஃப் அபவுட் 3 months. ஸோ 3 monthsக்கு அப்புறமா we are going to lose the friendship அப்படின்னு நினைக்கும் போது அப்பெல்லாம் மொபைல்ஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ அப்போ வந்தது தான் இந்த பத்திரிகை. அப்படிதான் வி மேகசின்ங்கிறது ஃபார்ம் ஆச்சு. பட் இனிஷியலி நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் நம்ம ஸ்டார்ட் பண்றோம், ஒரு ஷோ ரன் பண்ண போறோம்னு சொல்லும்போது அதுக்கு நிறைய ரிசர்ச் தேவைப்படும், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், பீப்புள்ஸ் தேவைப்படும், நிறைய விஷயங்கள் இருக்குல்ல மேம். நீங்க முன்னாடி நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தீங்க? இல்ல 200% ஹோம் பேர்ட் ஹவுஸ் ஒய்ஃப். நோ பிசினஸ் நாலேஜ், நத்திங். அப்சல்யூட்லி நத்திங். மை பேஷன் ஃபார் ஈவெண்ட்ஸ், அதுதான் மெயின் திங். இன்னொன்று நிறைய நாங்கள் வந்து இந்த கெட் டுகெதர்ஸ்க்கு போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லா விமனும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க, நல்லா சிரிச்சு பேசுவாங்க. ஐம் டாக்கிங் அபவுட் தி ஹை ப்ரொஃபைல் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ். ஆனால் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது அப்படியே சுருங்கி போயிடுவாங்க. அப்போதான் அந்த தாட் வந்தது வி ஷுட் டூ சம்திங் அப்படின்ட்டு. ஸோ ஆனால் மிஸ்ஸஸ் ஹோம் மேக்கர்ன்னு சொல்லிட்டு ஒரு நம்ம நேஷ்னல் பேப்பரில் அது ஒரு ஸ்மால் ரைட்டப் கொடுத்தாங்க. கொடுத்ததுமே எங்கேருந்து தான் அத்தனை பெண்கள் வந்தாங்களோ எனக்கு தெரியல. லாட்ஸ் ஆஃப் விமன் வந்தாங்க. அப்போதான் தெரிஞ்சது எல்லாருமே தேர் வெயிட்டிங் ஃபார் ஒன் ஓப்பனிங். ஏன்னா அது வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா பெண்கள் வந்து மேடை ஏறணும்னா யூ ஷுட் ஹாவ் அ ஃபிகர். ஓகே, இப்போ நீ குண்டா இருக்கியோ, நீ குள்ளமா இருக்கியோ, யூ ஆர் நாட் அக்செப்டட். இட்ஸ் மோர் ஆஃப் அ பியூட்டி பேஜென்ட். நான் ஆரம்பிக்கும் போது எல்லாருமே அந்த ஒரு லைன்ல தான் இருந்தாங்க.
And we were the only organization where we said after marriage it's a smart homemaker, not only beautiful. அப்படின்ற அதை உடைச்சோம். இதை நாங்கள் வந்து ஸ்பான்சர்ஸ் கிட்ட போய் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பிகாஸ் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது பியூட்டி பேஜன் ஷோ தான். ஸ்டேஜ் மேலே ஏறணும்னா இட்ஸ் பியூட்டி பேஜன். இன்னைக்கு அப்படி கிடையாது. பட் அப்போ அதுதான் நான் கேட்கணும். அந்த ஒரு ஸ்ட்ராங் டிசிஷன், எனக்கு இதுதான் வேணும், நம்ம இதை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வரலாங்கிற ஒரு இனிஷியல் ஸ்ட்ராங் டிசிஷன் எடுக்கிறதும், இது எல்லாமே கன்வின்ஸ் பண்றது. அண்ட் 16 இயர்ஸ் அந்த ஷோ ரன் ஆகுறதுக்கு பின்னாடி ஒரு ஓட்டம் இருந்திருக்கும்ல மேம். அவ்வளோ ஆண்டர்பிரனர்ஸ் நீங்க கிரியேட் பண்ணிருக்கீங்க, அவ்வளோ பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கீங்கும் போது ஓட்டம்ன்றது ஓடிட்டே தான் இருக்கும். இன்னைக்கும் இட் கோஸ் வித்வுட் சேயிங். பட் என்னன்னா அந்த இனிஷியல் ஸ்டேஜ்ல ஓடும்போது நிறைய தடைக்கற்கள் வரும். இன்னைக்கு தடைக்கற்கள் வந்ததுன்னா இந்தா அப்படி போயிடுறோம். ஏன்னா அப்போ வந்து நம்ம மனசுலயும் அது இடம்பெறும், மைண்ட்லயும் இடம்பெறும். இன்னைக்கு எதுலையுமே இடம்பெறாது. ஓகே இதுதான் பிரச்சனையா, ஓகே இது இப்படிதான் பண்ணணும் அப்படின்றது அந்த ஒரு டிராவல் வந்ததுனால இன்னைக்கு we are different. அப்ப அந்த சமயத்துல என்ன மேஜர் சேலஞ்சஸ் இருந்துச்சு? அப்ப பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலே எல்லாமே தப்பா தானே பேசுவாங்க. உண்மையிலேயே எல்லாரும் தப்பா தான் பேசுனாங்க, பேசாதவங்களே கிடையாது. அது இன்னைக்கும் அது இருக்கு. பட் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டர்ஸ் ஒரு 70%னா இந்த மாதிரி பேசுறவங்க ஒரு 30%. அப்போ வந்து சப்போர்ட்டர்ஸ் ஒரு 5%னா 95% people will be against it. Let's see where she falls. Yes, that is the underlining for everybody. அப்போ அந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அதுக்கப்புறம் மேகசின் ஸ்டார்ட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் சோல்மேட்ஸ் ஃபவுண்டேஷன், இட் கோஸ் ஆன். யூ டூயிங் a lot of things for women. அப்போ இதுக்கு அதான் இது நீங்க சொன்னீங்க பிசினஸ் பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை, யாருக்குமே பிசினஸ், எங்க ஃபேமிலில பிசினஸ் பத்தி எதுவுமே தெரியாது. Especially I'm the first woman to come out as a business person and to sustain இந்த ஒரு 20 ஒரு டிகேட்ஸா சஸ்டெயின் பண்றது சின்ன விஷயம் கிடையாது. இப்போ 20 years now. Yes, 16 years is the show what I did as a reality show. We finished our 20th year last year. This is the 21st year. இவ்ளோ பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான பிசினஸ் ஐடியா இருக்கணும்ல. நம்ம ஷோ ஸ்டார்ட் பண்ணலாம், நம்ம சப்போர்ட் பண்ணலாங்கும் போது அந்த பிசினஸ் ஐடியாவா கன்வெர்ட் பண்றதுக்கு உங்களுக்கு அந்த டைம்ல ஸ்டடீஸ் இருந்துச்சா? ஸ்டடீஸ்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்? I just finished my graduation. So அது ஒன்னும் nothing was a big difficulty for them because ப்ராப்ளத்தை நினைச்சு நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சோம்னா என்னைக்குமே நம்ம ஆரம்பிக்க முடியாது. நமக்கு அது பண்ணணும்னு நினைச்சு நம்ம ஆரம்பிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்கா சொல்யூஷன்ஸ் வர ஆரம்பிக்கும். தட் இஸ் ஹவ் ஐ லுக் அட் இட். இப்போ பிசினஸ் ஹோம் மேக்கர் ஆரம்பிக்கும் போது என்னுடைய மைண்ட்ல என்னன்னா, வை ஷுட் ஒரு பெண் வீட்டில் இருக்கிறவங்க ஏன் அவங்கள தாழ்வு மனப்பாடையே பார்க்கணும், அதை உடைச்சறியணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், அழகு மாத்திரம்தான் ஒரு பெண்ணுக்குன்றதை விட அழகை விட அறிவு ரொம்ப முக்கியம். அப்போ நீ மேடை ஏறலாம். ஓகேங்களா? உனக்குன்னு ஒரு ஒரு அங்கீகாரம். இன்ஃபேக்ட் எங்களுடைய அந்த மிஸ்ஸஸ் ஹோம் மேக்கருக்கு டேக்லைனே வந்து நாட் மிஸ்ஸிங் த மிஸ். ஸோ அப்போ நீ கல்யாணத்துக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணிட்டு இருந்தே அதெல்லாம் மறந்து போயிடுற. கல்யாணத்துக்கு அப்புறமா யுவர் ரோல்ஸ் சேஞ்ச் அண்ட் அதனால அதை நாங்கள் வந்து மாற்றி எழுதுறோம். இட் வாஸ் டஃப். பட் லக்கிலி பிகாஸ் இட் வாஸ் இந்த சேட்டலைட் சேனல், ரீச் வாஸ் மோர். அக்டோபர்ல இந்த ஷோ பண்ணோம், டிசம்பர்ல இதை ஆரம்பிச்சிட்டேன். ஓகேங்களா? அப்போ மேகசினுக்கு பின்னாடி இருந்த ஐடியாவும் இதுவாதான்? தட் வாஸ் ஜஸ்ட் அதான் சொல்ல, அந்த குரூப் ஆஃப் 200-300 பீப்புள் வந்து நம்ம எல்லாரையும் நம்ம மிஸ் பண்ண போறோம்னு சொன்னதுனால there should be some connect அப்படின்றதால மந்த்லி மேகசின் அதை எடுத்துட்டு வந்தோம். அதுல நிறைய தவறுகள் பண்ணோம், எக்கச்சக்கமான தவறுகள் பண்ணோம். பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே. கோவிட் வந்து மேகசின் இப்போ எல்லாருமே கொஞ்சம் இவால்வ் டு த சோஷியல் மீடியான்றதுனால இட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அந்த ஆனால் ஒன்று, அந்த பத்திரிகை ஆரம்பிக்கும் போது நார்த்ல தான் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு மல்டி கலர் பாலிஷ்டு அந்த மாதிரி சவுத்ல இருந்து எதுவுமே கிடையாது. அப்போ ஸோ வி வர் த பைனியர்ஸ் இன் தட். ஏன்னா ஒரு பெண்கள் அப்படின்னும் போது ஒரு பெண்கள் தொடக்கூடிய அளவுக்கு அந்த மேகசின் இருக்கணும். அந்த அழகு, அந்த கலர், அந்த எல்லாமே வந்து பெண் எவ்வளவு மென்மையானவளோ அந்த மாதிரி மென்மையா இந்த புத்தகம் இருக்கணும்ன்றதுல வெரி பர்டிகுலரா இருந்தோம். நாட் ஜஸ்ட் இந்த வீக்லி போடுற மாதிரி வேண்டாம் அப்படின்றதுல we were certain policies we had. எனக்கு ஒரு டவுட், அந்த சமயத்துல இப்போ கூட நம்ம சொல்லுவோம், நம்ம இண்டஸ்ட்ரியில ஒரு ஈவெண்ட் சைட்ல, ஒரு ப்ரொடக்ஷன் சைட்ல, சினிமா சைட்ல எல்லாம் உமன் வந்து ஷைன் பண்ண மாட்டேங்கிறாங்க, உமன் வர மாட்டேங்கிறாங்க, உமன் வந்தாலும் அவங்கள லைக் தடை பண்ணிக்கிட்டே இருக்காங்கிற ஒரு மென்டாலிட்டி எங்கெங்கேயும் நம்ம கேட்டுக்கிட்டே தான் நம்ம இருக்கோம். உண்மையும் கூட தான். பட் ஐ ஃபீல் தட் அது அங்கன்றது இல்லை, அது மீடியான்றதுனால வெளியில தெரியுது. இல்லைன்னா இட் இஸ் தேர் இன் எவ்ரி பிளேஸ். ஜாப் ஆகட்டும், ஈவன் ஃபார் த கை ஆல்சோ. ஆஃபீஸ் பாலிடிக்ஸ்ன்றது வெரி காமன். அது மீடியாவில் இருக்கிறதுனாலையும் அது பெண்ணுன்றதுனாலையும் அது நிறைய வெளியில வருது.
ஓகேங்களா. ஸோ தட் இஸ் இட் இஸ் தேர். அதை மீறி தான் நம்ம வெளியில வரணும் போது அதை மீறி தான் வெளியில வரணும். அதுக்கு நான் சொல்றது என்னன்னா, பெண்கள் இப்போ வந்து உடையிலையும் அலங்காரத்திலையும் படிப்பிலையும் ஒரு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுலயும் வந்து ஒரு நிறைய முற்போக்குவாதியா இருக்கிறாங்களே தவிர, மனதளவுல இன்னைக்கும் they are only as bad as we were before. அதாவது I'm talking from the emotional front. I'm talking about the emotional front. Okay. ஒரு பிசினஸ்க்குள்ள வந்துட்ட அப்புறமா அந்த இமோஷன்ன்றது should have a control. அது வந்து ஐ ஃபீல் திஸ் இஸ் த ஸ்டேஜ். ஒவ்வொரு பெண்ணும் யாரெல்லாம் பிஸ்னஸ்க்கு வராங்களோ எல்லாருமே வந்து அந்த இமோஷன்ன்ற அந்த ஒரு சூழலுக்குள்ள போய் சிக்காம வந்துட்டாங்கன்னா நெக்ஸ்ட் ஃபேஸ் இஸ் பியூட்டிஃபுல். இந்த மிஸ்ஸஸ் ஹோம்மேக்கர்னு ஷோ பண்ணும்போது நிறைய பேர் வந்திருப்பாங்க and you have supported them to start a very big thing இல்லையா மேம்? பிசினஸ். எஸ், ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மேக்னெட்ஸ் ஆகிறதுக்கான ஒரு இனிஷியல் ஸ்டெப்பா நீங்க இருந்திருக்கீங்க. அப்போ உங்ககிட்ட வர ஸ்டோரிஸ்ல உங்களுக்கு லைக் அது எப்படி என்ன மாதிரி பேக்ரவுண்ட்ல இருந்து பீப்புள் வராங்க? நிறைய ஸ்டோரிஸ் என்ன நிறைய பேர் why don't you write a bookனே கேட்டிருக்காங்க. அவ்வளோ ஸ்டோரிஸ் இருக்கும் என்கிட்ட. நிறைய உதாரணங்கள் வேரியஸ் எஸ்பெஷலி சென்னையை விட Tier 2 Tier 3 தான் நிறைய கதைகள் உண்டு எனக்கு. நிறைய அப்ப நம்ம ஒவ்வொருத்தவங்களையும் நம்ம ஹேண்டில் பண்றது ஒவ்வொரு விதமா தானே இருக்கும். அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு என்ன பண்ண முடியுங்கிறது ஒரு அனலைஸ் பண்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. சோ அது எப்படி நீங்க அந்த கைட் பண்ற ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு? ஒரு மேகசின்ஸ் இப்ப இது ஒரு 20 years சஸ்டெயின் பண்ணி இண்டஸ்ட்ரி மாறிடுச்சு, கோவிட்க்கு அப்புறம் பிசினஸ் டோட்டலி மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. ஸோ இப்போ ஜென்ரலா ஒரு இது இருக்கு, பெண்கள்லாம் இதுக்கு தான் மேக்கப் தான் பண்ண போவாங்க, சாரி ட்ரேப்பிங் தான் பண்ண போவாங்கங்கிற ஒரு இது இருக்குல்ல மேம். அது இல்லாம என்னென்ன துறையில போகலாங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு அப்பவே இருந்துச்சு? டு பி ஆனஸ்ட், ஆஃப்டர் கோவிட் எல்லாரும் விழுந்த மாதிரி நாங்களும் விழுந்தோம். மீடியா ஆல்சோ ஃபெல், ஸோ வி ஆல்சோ ஃபெல். ஸோ வி ஆர் ஆல்சோ கம்மிங் பேக். பட் என்ன கம்மிங் பேக்ல இருக்க ஸ்ட்ரென்த் என்னன்னா, நம்ம பண்ண அந்த ஒரு குட் ரெப்புடேஷன் அண்ட் அந்த சாலிடாரிட்டி ஆஃப் வாட் வி டிட், அது கமிட்மெண்டோட பண்ணதுனால we are still holding very high. அப்படியே நம்ம வந்து வெளியில வந்துடலாம் அப்படின்றது. 90% இன்னைக்கு வந்து எல்லாருமே வெளியில வந்த மாதிரி காட்டிக்கிறாங்களே தவிர, பட் எல்லாருக்குமே உள்ள இன்னும் 100% வெளியில வரல. பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் தி சிச்சுவேஷன் வாட் யூ ஆர். ஆனால் கோவிடுக்கு முன் கோவிடுக்கு பின்னு எடுத்தீங்கனாலே, கோவிடுக்கு பின் வர்ற ஒரு பிஸ்னஸ் ஆகட்டும், மக்கள் ஆகட்டும், திங்கிங் ஆகட்டும், எல்லாமே டிஃபரெண்ட். அதான் அந்த ஷிஃப்ட் எனக்கு சொல்ல முடியுமா மேம்? அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? நீங்க அதுக்கு முன்னாடி எப்படி கைட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க உமனை, இப்ப எப்படி கைட் பண்ணிக்கிட்டு? சரி, அதுக்கு முன்னாடி வந்து இட் வாஸ் மோர் ஆஃப் அ பர்சனல் ராப்போ. சரி, ஒருத்தரை நான் அணுகுறேன்னா அவங்கள மாத்திரம் நான் அணுகல, அவங்கள அம்மா, அப்பா, வீட்டுக்காரர், குழந்தைங்க. இட் வாஸ் மோர் லைக் அ ஹியூமன் டச். ஐ ஃபீல் நவ் ஆஃப்டர் கோவிட் த ஹியூமன் டச் இஸ் பிகம் சூடோ. என்ன சொல்றது, இன்னைக்கு எனக்கு உங்ககிட்ட ஏதாவது விஷயம் ஆகணுமா, ஓகேங்களா, ஓகே நான் ஸ்வீட்டா இருப்பேன், அதோட அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா we will only continue பிஸ்னஸ்ல எனக்கும் உனக்கும் லாபம் இருக்காதான் கண்டினியூ பண்ணுவேன் தவிர, எனக்கு அவங்களுக்கு தெரியும் என்ன ஆச்சு நம்ம கேட்போம் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா we are also into film making. ஸோ அந்த மீடியான்றது ஹோல்சமா இருக்கும். நாங்கள் ஓகேங்களா, டிஜிட்டல்ல ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் அண்ட் இது எவ்ரி திங் இஸ் தேர் இன் தட் பார்ட் அண்ட் பார்ட்ஸ்ல எல்லாமே அப்படி பிரான்ச்சஸா பிரிஞ்சிருக்கும். அதுல பத்திரிகை முதன்மையானது. பிகாஸ் அதுல வந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டோம். ஏன்னா இட்ஸ் a lot of it's ஒயிட் எலிஃபென்ட். ஸோ ஒயிட் எலிஃபென்ட்டை மேய்க்கணும் போது அதுக்கு ஒரே ஒரு படிப்புகள் எல்லாமே இருக்கு இல்லையா? கண்டிப்பாக கண்டிப்பாக. இப்போ இந்த ஒரு 20 yearsல எவ்வளோ பிசினஸ் உமன்ஸை நீங்க உருவாக்கி இருக்கீங்க? ஆஸ் ஆஃப் நவ், அது கோவிடுக்கு முன்னாடி ரொம்ப அக்ரெசிவா இருந்தோம். கோவிடுக்கு அப்புறமா டைரக்டா போறதுன்றது குறைஞ்சு போச்சு. இன்னொன்னு குறைஞ்சதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் என்னன்னா, இப்ப நிறைய பேர் வந்து எங்களை பார்த்துட்டு அதே மாதிரி பண்ணணும்னு ஓபன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஒரு பெண்ணுக்கு ஒரு இடத்துல மாத்திரம் வடிகால் கிடையாது, அவங்களுக்கு பல இடங்கள் இருக்கு. வேற அவங்களுக்கு எங்க பிடிச்சிருக்கோ அங்க போய் they can learn அப்படின்றது இருக்கு. பட் நாங்க வந்து ஆல்மோஸ்ட் 780 ஹோம் மேக்கர்ஸை we have transformed into entrepreneurs. ஒரு பிஸ்னஸ் இருக்கவங்களும் ஈஸியா கன்வெர்ட் பண்ணிடலாம். பிகாஸ் அவங்களுக்கு ஏற்கனவே அந்த பிஸ்னஸ் பண்ணணும்ன்ற மைண்ட் செட் இருக்கு. என்கிட்ட வந்தவங்க எல்லாம் வந்து எப்படின்னா, எனக்கு ஒண்ணுமே தெரியாது ஆனா ஏதாவது செய்யணும். அவங்க ஃபேமிலி நம்ப மாட்டாங்க, அவங்க அப்பா அம்மா நம்ப மாட்டாங்க, வீட்டுக்காரர் நம்ப மாட்டாங்க, குழந்தைங்க நம்ப மாட்டாங்க, யாரும் அவங்கள நம்ப மாட்டாங்க. ஸோ நம்ம அவங்களுக்கு அந்த ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த ஒரு
என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணி அவங்க ஃபேமிலிக்கு ஐ எம் வெரி பர்டிகுலர் அபவுட் தட். ஏன்னா ஒரு பொண்ணுக்கு ஆசை இருக்கலாம், பட் ஃபேமிலியை விட்டுட்டு போய் நீ பண்ணி என்ன பண்ண போற? ஸோ எதுவாக இருந்தாலும் உன்னுடைய ஃபேமிலிக்கு உட்பட்டு அந்த மாதிரி அதில் ப்ளஸ் வரலாம், நெகட்டிவ் வரலாம், அதில் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். பட் பி ஸ்ட்ராங் டு ஃபேஸ் இட். இப்போ என்ன மாதிரி பிசினஸ் ஐடியாஸ் கொடுப்பீங்க? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லைக் பிரைடல் சாரீஸ் மட்டும் ஒதுங்காம. இப்போ என்கிட்ட வந்தவங்களே இன்னைக்கு ஜூம்பா டான்ஸராக இருக்காங்க, இஸ் டூயிங் வெரி வெல். ஓகேங்களா. இன்னொருத்தவங்க வந்து டிஜிட்டலில் சூப்பராக இருக்காங்க. ஓகேங்களா. இன்னொருத்தவங்க வந்து நீங்கள் சொன்ன மாதிரி பியூட்டி ஏஸ்தட்டிக்ஸில் அதிலெல்லாம் இருக்காங்க. நம்ம நிறைய பேர் வந்து பொட்டிக்ஸ் விச் இஸ் வெரி காமன் ஃபார் விமன், அதில் இருக்காங்க. சில பேர் வந்து ஐடி கம்பெனிஸ் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க லெவலில். ஓகேங்களா. சில பேர் அப்ராட் போயிருக்காங்க, அங்கே போயிட்டு தேர் டூயிங் சம்திங் லைக் தட். ஸோ நீங்கள் சொன்னதுமே எனக்கு ஸ்ட்ரைக்காக ஒரு 10-15 பேரை நான் இப்போ சொல்கிறது தான் இந்த மாதிரி வராங்க. நாட் ஒன்லி இது மாத்திரம்னு கிடையாது. இப்போ நம்ம சேனல்லையும் மேம் நம்ம நிறைய பிஸ்னஸ் ஆண்டர்பிரனர்ஸ், உமன் ஆண்டர்பிரனர்ஸ் நம்ம இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். மோஸ்ட்லி எல்லாருக்கிட்டையுமே இருக்கிற ஒரு ஸ்டோரி எப்படி இருந்திருக்குன்னா, கல்யாணம் பண்ணிட்டோம், குழந்தை பிறந்துருச்சு, வீட்டில இருந்து ரொம்ப போர் அடிச்சு, என்ன பண்றதுன்னே இதுதான் நம்ம வாழ்க்கை இப்படிதான் இருக்குமான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியும்னு யோசிச்சு அவங்க ஒரு சக்சஸுக்கு, அதாவது மேபி ஒரு 10,000 ரூபாயில தான் ஆரம்பிச்சிருப்பாங்க, 5,000 ரூபாயில தான் ஆரம்பிச்சிருப்பாங்க, இப்போ கோடிக்கணக்கா அவங்க டேர்ன் ஓவர் பண்றாங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல மேம். அப்போ இப்போ இது பாக்குறவங்களுக்கும் உங்க சைட்ல இருந்து ஒரு பெஸ்ட் அட்வைஸா இருக்கும். புவரா இருக்கிறவங்க வீட்டுல நம்மளால லைக் பெருசா ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளா எப்படி, என்ன பேசிஸ்ல பண்ணலாம்? லோன்ஸ் இருக்கா? கவர்மெண்ட் லோன்ஸ் அந்த மாதிரி இருக்குமா? அப்படி பண்ணலாமா? இல்லைன்னா நம்ம சின்ன லெவல்ல ஆரம்பிக்கணும்னா என்ன மாதிரி பிசினஸ் ஆரம்பிக்கலாம்? சரி, ஃபர்ஸ்ட் திங், நான் கடந்து வந்த பாதையும் நான் நினைக்கிறதும் நான் சொல்றதும் வந்து ஃபர்ஸ்ட் உங்க மைண்ட் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. மணி இஸ் அ பை ப்ராடக்ட் ஆஃப் யுவர் மைண்ட். ஓகேங்களா. நீங்க மனதளவில் நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சு நீங்க வந்து அதை வந்து உட்காந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி எவ்ரி திங் வரும். ஆனா பணம் இருந்தால் தான் நான் மூவ் பண்ணுவேன்னு நினச்சிங்கன்னா அந்த பணமும் வராது, நீங்கள் மூவும் பண்ண மாட்டீங்க. இதை கேட்குறவங்க சொல்லலாம் ஆடியன்ஸில், இப்போ அது எப்படி பணம் இல்லாமல் எப்படி பண்ண முடியும், பணம் தானே பிரதானமானது அப்படின்ட்டு. பணம், எஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட், பட் பிஃபோர் தட் எத்தனை பேர் பணம் வச்சுட்டு பண்ண முடியாமல் இருக்காங்க? இந்த அதர்வே யோசிச்சு பாருங்க. ஓகேங்களா. அவங்களுக்கு பண்ண தெரியாது, ஆனால் உனக்கு பண்ண தெரியும், ஒரு ஸ்கில். ஓகேங்களா. அதை நீ வந்து மேம்படுத்திக்கிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்லி உனக்கு வந்துட்டு ஒரு வேலை 100 ரூபாய் வேண்டிய இடத்துல நீ 10 ரூபாயில ஆரம்பிக்கலாம். யூ கேன் ஸ்டார்ட். அது நீ அந்த பொறுமை உனக்கு வேணும். இனிஷியல் டேஸ்ல பொறுமை இல்லை, நான் இன்னைக்கு உட்காந்து நாளைக்கு நான் வந்து இது பண்ணணும்னு நினைக்கிற மென்டாலிட்டி இருந்தா அது வெரி வெரி டிஃபிகல்ட், வெரி வெரி டிஃபிகல்ட். எஸ். இப்போ அதே மாதிரி இன்னொரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் என்னன்னா, நல்ல ஒரு இப்போ ஐடி கம்பெனிஸ்லாம் நல்ல ஒரு சேலரி, 1 lakh 2 lakh சேலரி விட்டுட்டு எனக்கு ஓனா பண்ணணும்னு வரவங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. எஸ். அப்படி வரவங்களை நீங்க என்ன மாதிரி கைட் பண்ணுவீங்க? ஏன்னா அவங்க என்ன மைண்ட் செட், எல்லாருக்குமே ஒரே மாதிரி மைண்ட் செட் இருக்குமான்னு தெரியாது. அவங்க கையில ஆல்ரெடி ஒரு அமௌண்ட், இப்போ நீங்க சொன்னீங்க காசு மட்டும் இல்லைன்னு, பட் அவங்க ஆல்ரெடி ஒரு மைண்ட் இருக்கும், எனக்கு இது பண்ணணும்னு இருக்கும், பட் அது எப்படி பண்ணணும்னு மேபி தெரிஞ்சிருக்காது இல்லையா? அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க எப்படி? சரி, நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி ஃபார் த புவர் பீப்புள். ஸோ புவர் பீப்புளுக்கு பணம் இருந்தாதான் நான் பண்ண முடியும்னு நினைச்சாங்கன்னா அதுவே அவங்களுக்கு ஒரு தடை கற்களா இருக்கும். அதனால இருந்தா மைண்டை ஸ்ட்ராங்கா போடுங்கன்னு. நெக்ஸ்ட் நீங்க கேட்கறது ஐடி செக்டர். ஸோ ஐடி செக்டர்ல எப்படின்னா தேல் ஹேவ் தட் கேபிட்டல். ஸோ கேபிட்டல் வச்சுக்கிட்டு ஆல்ரெடி அவங்க ஐடி செக்டர்ல இருக்கிறதுனால அவங்க ஏற்கனவே ப்ரௌஸ் பண்ணி, எஸ்பெஷலி இப்போ இருக்கிறவங்க அவங்களுக்கே ஒரு ஐடியா இருக்கும், இதுல வந்து இவ்வளவு வருது. தே வில் பி ஹேவிங் மோர் ஆஃப் கால்குலேஷன்ஸ் வித் தம், ஓகே, அண்ட் ஸ்மார்ட்னஸ். ஓகே, பட் அதுக்கும் மீறி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்கு. அதாவது ஒரு காய்கறிக்காரன் விற்கிற போது அவனுடைய அணுகுமுறையில வந்து அவனுக்கு அந்த நியூவன்சஸ் ஆஃப் த பிஸ்னஸ் தெரியும். ஒரு ஐடில இருந்து நீங்க வந்து பண்ணும்போது அந்த நியூவன்சஸை கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு கால பீரியட் இருக்கு. அது கத்துக்கிறதுக்கு ஒரு ஸ்பேன் ஆஃப் டைம் இருக்கும். அந்த டைம்ல வி ஆர் என்ட்ரிங். இமோஷனலி டவுன் ஆகுதுன்றது புவர், ரிச், மிடில், அப்பர் மிடில் கிளாஸ் யாரா இருந்தாலும் சரி, இமோஷனலி டவுன்ன்றது விமனுக்கு வந்து இட்ஸ் லைக் அல்வா மாதிரி. ஓகேங்களா. பிகாஸ் வாட் ஹேப்பன்ஸ் இஸ், ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா, அதுதான் நான் சொன்னேன், இன்னும் பெண்கள் வந்து த ரியல் பிஸ்னஸ் உமன் ஆகலை. த ரியல் க்ரீமி பிஸ்னஸ் உமன் எல்லாம் டாப் ரேங்கிங்ல இருக்காங்க. அவங்களாம் வெளியிலே வரமாட்டாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் தேர் இன் தேர் ஓன் வேர்ல்ட். இன்னொருத்தரை சப்போர்ட் பண்ணணும், அவங்கள வந்து மேலே தூக்கிட்டு வரணும்ன்ற மென்டாலிட்டி அவங்களுக்கு இல்லை. அந்த மென்டாலிட்டி இருக்கிறவங்க வந்து குரூப் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ இல்லை. ஓகேங்களா. ஸோ இப்போ எங்ககிட்ட என்ன வித்தியாசம்னா, எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று, இன்னொன்று as nothing I'm an entrepreneur todayன்றதுனால
ஒவ்வொருத்தரும் வரும்போது அவங்க சொல்ற அந்த பாயிண்ட்ல இருந்து அவங்க என் பாயிண்ட் நான் பிடிச்சிருக்கேன். ஐ கேன் ரன் அன் ஆர்கனைசேஷன் ஃபார் விமன், பட் வெதர் நான் அதுல வந்து ஒரு ஆண்டர்பிரினர் இருந்து அடிபட்டு நான் மேல வந்தனான்னு பாத்தீங்கன்னா 90% இருக்க மாட்டாங்க. ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருந்து நான் பெண்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு வரவங்க, they can give their books, they can give their knowledge. ஓகே, பட் அந்த வலியை வந்து புரிஞ்சுக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுல வந்து few of them are there. So அதை புரிஞ்சுக்கிட்டு வந்தாங்கனாலே automatically it will go. It is not easy, but it is very easy. Yes, and also different age groups ல இருந்து வருவாங்க. ஒரு 20 வயசுல இருந்து எவ்வளவு வயசு, 65 70ல கூட ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த ஸ்டோரி சொல்ல முடியுமா மேம்? அவங்க என்ன இப்ப நான் சொல்றது வந்து இப்ப அவங்களுக்கு வந்து she must be 15-17 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்க ஸ்டோரி. அப்ப அவங்க 62 இயர்ஸ், விட்டு வெளியில வந்ததே இல்லை. எல்லாமே இருக்கு அவங்க கிட்ட, எவ்ரிதிங் ஷி ஹாஸ். அடியாவது கார்ல இருந்து இறங்கி போறதுதான் அவங்களுக்கு. வெரி ரிச். ஏதோ ஒண்ணு வேணும்னு தேடுறாங்க அந்த வயசுல. அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்றாங்கன்னா எங்களோட சேர்ந்து, ஏன்னா அவங்க வந்து எங்களோட வந்து சேரும்போது அவங்களுடைய இருக்கிறவங்க வந்து 22 வயசு. ஐயோ நாங்க வரலாமான்னு கேட்டு உள்ள நுழைஞ்சாங்க. ஐ செட் வாங்க பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன். ஒவ்வொரு விஷயத்துலயும் அவங்க அந்த 20 வயசு 20ல இருந்து 30 வயசு இருக்கவங்கள போட்டி போட்டாங்க. அதுவே அவங்களுக்கு பெரிய ஸ்ட்ராங் ஒரு வில் பவர் வந்துட்டு, அதுக்கப்புறமா அவங்களே அவங்களுடைய ஓன் பிசினஸ் ஆரம்பிச்சாங்க. ரோட்டரியில போய் ஜாயின் பண்ணாங்க, பிரசிடென்ட் ஆனாங்க. பியூட்டிஃபுல் லைஃப். என்ன பிசினஸ் மேம் ஸ்டார்ட் பண்ணாங்க? அந்த ஐடியாலாம் நீங்க தான் ஐடியா ஜெனரேட் பண்றது உங்க சைடுல? ஐடியாஸ் எப்படின்னா நாங்க அது தட் இஸ் அவர் மெயின் ஸ்ட்ரென்த். வி டேப் தேர் டேலண்ட்ஸ். இப்ப எங்களோட வந்து தே டிராவல் வித் 3 to 4 months இல்லையா, அப்ப நாங்க உட்காந்து பேசிட்டே இருப்போம் இல்லையா. அப்ப அவங்க சொல்றத வச்சு, அவங்க பேசுறத வச்சு, அவங்க எதுல அவங்களுக்கு பேஷன் இருக்கு, எதுல அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குன்றத ஐடென்டிஃபை பண்றதுதான் எங்க. இட் கம்ஸ் ஆஸ் அன் இன்ஃபார்மல் திங். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு நாங்க வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுக்கலாம், ஒரு கொஸ்டினர் கொடுக்கலாம். இன்னைக்கு அதுதான் நடக்குது இல்லையா. அண்ட் தே மேக் இட் இஸ் அ பிக் செஷன் வேர் தே சே இன்னைக்கு வந்து இட்ஸ் லைக் அ செஷன் வேர் யூ கம், நாங்க கேட்குற 50 கேள்விக்கு நீங்க பதில் அனுப்பணும். அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு டீம் வச்சு அதுல வந்து இது பண்ணுவாங்க. தட்ஸ் வாட் ஐ டோல்ட் யூ. See, before COVID it was human relationship. சிம்பிள். இப்ப அது கிடையாது. அப்ப அவங்க என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க? அந்த அம்மா புட்டிக் தான். பட் இட் வாஸ் ஆர்டிஸ்டிக் ஒன், நாட் த நார்மல் புடவை கடை மாதிரி ஆரம்பிக்காம. she was very creative. ஆனால் it started a creative boutique. இப்போ இந்த இப்படி சக்சஸ்ஃபுல்லா போற இந்த மூமெண்ட்க்குலாம் நீங்க உங்க லைஃப்ல ஒன்னு பார்த்திருப்பீங்க, நீங்க கொடுக்குற ஒரு அட்வைஸ் என்னவா இருக்கும்? டோன்ட் டூ திஸ் அண்ட் டோன்ட் டூ திஸ். லேர்ன், அன்லேர்ன் அண்ட் ரீலேர்ன். திஸ் ஷுட் பி a mantra always. Without learning you cannot do anything. If you don't unlearn you cannot move forward. If you don't relearn you cannot do anything. And don't quit. நிறைய பேர் குவிட் பண்ணிட்டு போயிருவாங்க. நம்ம ஃபேமிலி சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, நானும் நிறைய முயற்சி பண்ண மாட்டேங்கிறாங்க. 10% I will accept to that. ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னு சொல்லிட்டு வரவங்க நான் எப்பவுமே இந்த கேள்வியே கேட்பேன். ஓகேங்களா, ஃபேமிலி சப்போர்ட் இல்லைன்னு சொல்றவங்க கிட்ட கேட்குற ஒரே கேள்வி இதுதான். உனக்கு ஒரு நகை வாங்கணும், உனக்கு ஒரு புடவை வாங்கணும், ஏதோ ஒன்று அந்த மாதிரி ஏதோ ஒரு மெட்டீரியலிஸ்டிக் திங் வாங்கணும். யுவர் ஃபேமிலி செஸ் நோ, விட்டுடுவீங்களா? அடம் பிடிச்சி வாங்குறீங்கல்ல, that is also money தானே. Yes, you are putting your money தானே. அதை வடம் பிடிச்சி வாங்குறீங்களா? அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்குள்ள நீங்க வரணும்னு நினைச்சீங்கனாலே your mind should be prepared. நிறைய நமக்கு பிடிக்காத விஷயங்களை நம்ம சந்திக்க போறோம். அப்ப நமக்கு பிடிக்காத நிறைய விஷயங்களை சந்திக்க போறோம் அப்படின்ற மைண்ட் நமக்கு இருந்ததுன்னா, நம்ம பிடிச்சவங்க நம்ம நல்லதுக்காக சில விஷயங்கள் சொல்றாங்க. ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட நம்ம why don't we take time to convince them instead of giving up. வீட்லயே ஆரம்பிச்சதுன்னா அப்புறம் பிசினஸ் ஒரு வருஷம் விட்டுட்டு நீ பிசினஸ் விட்டுடுவே. ஸோ அதை விடக்கூடாது இல்ல. your mind is your game. அண்ட் இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு 100கணக்கான பெண்கள் லைக் they've become the business. இப்போ நீங்க உங்களோட பிசினஸ் ஜர்னி திரும்பி பார்க்கும்போது you've gone through நிறைய விஷயங்கள் இல்லையா, அண்ட் நிறைய விஷயங்கள் ஸ்டார்ட் பண்ணி கேட்பேன். இந்த சோல்மேட்ஸ் ஃபவுண்டேஷன் பத்தி பேசுறதா இருந்தாலே there are a lot of things. அது இல்லாம நீங்க UK அதோட வைஸ் சேர்பர்சனா இருக்கீங்க இங்க. So when you handle all those things, நீங்க ஒன்னு ஹேண்டில் பண்ணணும்னு இருக்கு, நீங்க நிறைய பேரை ஹேண்டில் பண்ணணும்னு ஒன்னு இருக்கு, அதை கன்சிஸ்டண்டா பண்ணிட்டு வரீங்களா மேம்? உங்க மென்டல் ஸ்டேட் எப்படி இருக்கும்? இட்ஸ் a bit of a boiling point here and there. பட் என்னுடைய பாய்லிங் பாயிண்ட் எப்படின்னா, நோ கண்டினியூஷன் ஆஃப் மை பாய்லிங் பாயிண்ட். இன்னொன்று, இந்த இஷ்யூவாக பார்ப்பேன், அதை நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டேன். இப்போ உங்ககிட்ட ஒரு விஷயம் சரியில்லைன்னா அது உங்ககிட்ட மாத்திரம்தான் அந்த இஷ்யூவை பற்றி நான் பேசுவேனே தவிர
அது உங்க பக்கத்துல இருக்கிற ஆள்கிட்ட வந்து அந்த இதை நான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டேன். ஓகேங்களா? அதே மாதிரி அங்க இருக்கிறது இங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டேன். ஸோ மைண்ட் இஸ் லைக் டேக் இட் ட்ராப் இட், டேக் இட் ட்ராப் இட், டேக் இட் ட்ராப் இட். அந்த மாதிரி பண்ணும்போது வி டோன்ட் கிரியேட் அ ட்ராமா ஆல் அரவுண்ட் அஸ். பட் சில பேர் அதுக்கு ஒத்து வராதவங்க அதை ட்ராமாவா நினைச்சாங்கன்னா நம்ம அது பொறுப்பு இல்லை. சரி, த டீம் ஆல்சோ கவுண்ட்ஸ். வேர் அவங்க புரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம பேசுகிறோமே தவிர, நான் எப்பவுமே சொல்லுவேன், பீயிங் டு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், ஐ ஆல்வேஸ் டெல் தம், ஏதாவது உங்ககிட்ட சொன்னாங்கன்னா அது சௌபர்ணிகா சொல்லலை, நீங்கள் பண்ணுற அந்த வேலையை தான் சொல்கிறாங்க. ஸோ சௌபர்ணிகா ஷுட் நாட் கெட் அஃபெக்டட். ஓகேங்களா? ஐயோ என்ன சொல்லிட்டாங்களேன்னு கிடையாது, அவங்க உங்களை சொல்லலை, நீங்கள் பண்ண அந்த வேலையில் இருக்கிற சில விஷயங்கள் தான் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம மாற்றிக்கிட்டே வந்துடணும் நம்ம. ஸோ when you come out into business, நான் வேற, என் தொழில் வேற. என் தொழில் மேலே எல்லாரும் என்ன வேணா சொல்லலாம். ஐ கம் டு ஒர்க். ஸோ ஒர்க் பண்ணும்போது அதில் ப்ளஸ் சொல்லலாம், மைனஸ் சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம். அதனுடைய ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்கு. அதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காத ரைட்ஸ் நம்மக்கிட்ட இருக்கு. பட் ஐ ஆம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மை ஒர்க். இப்போ நீங்க இவ்வளோ கிளைண்ட்ஸ் கிட்ட பேசியிருக்கீங்க, இண்டஸ்ட்ரி மீடியா இண்டஸ்ட்ரியில இருக்கும்போது ஆக்ட்ரஸ் கூட லைக் இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் இருந்திருக்கா மேம்? அவங்க சைட்ல இருந்து அவங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு கைடன்ஸ் அப்படி ஒரு இன்ட்ராக்ஷன்லாம் இருந்திருக்கா? இல்லை, ஆக்சுவலி ஆக்ட்ரஸஸ் வந்து வி நோ லாட் ஆஃப் தெம். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருமே ஒரு அழகான தேவதைகள் தான். ஐ எம் நாட் டாக்கிங் ஃப்ரம் த பியூட்டி பாயிண்ட், ஐ எம் டாக்கிங் ஃப்ரம் மை இன்ட்ராக்ஷன் வித் தெம். பழக ஆரம்பிச்சிட்டோன்னா தே ஆர் வெரி ஸ்வீட். It's nice that every industry has got its plus and minus என்ற மாதிரி அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நல்லதா விஷயமா இருந்தா they always approach, and we have a very friendly relationship, cordial relationship, where we talk about their business, we talk about them, அவங்க என்ன பண்றாங்க, அவங்க ups downs எல்லாமே ஷேர் அந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தவங்க இண்டஸ்ட்ரியில இருக்கிறது ஷேர் நேம் நான் மென்ஷன் பண்ண விரும்பல. ஓகே, இப்படி இருந்தாலும் இருக்கும்ல மேம், உங்க ஸ்டோரி நீங்க தெரியணும், இந்த ஒரு சக்சஸ் அவங்க வந்திருக்காங்கங்கிற ஒரு இல்ல இருக்கு. நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் விழுந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. I've seen them doing a rat race and today they're comfortable. But any day business ஒரு மீடியால இருக்கிறவங்களுக்கும் சரி, நான் மீடியால இருக்கிறவங்களுக்கும் சரி, the rules are the same. business is same. business is same. Yes. அது ஒன்றும் பெருசா ஒன்றும் இது கொண்டு வரல. ஏன்னா அவங்க பேனரை வச்சு வேணா ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்கலாம். எப்படி ஒரு நடிகர்களுடைய குழந்தைகள் ஒரு அடி எடுத்து வைக்கலாமோ அந்த மாதிரி அடி எடுத்து வைக்கலாமே தவிர மற்றபடி இட்ஸ் ஆல் த பப்ளிக் ஹேண்ட்ஸ். அண்ட் அந்த காம்படிஷன்ஸ் எப்படி மேம் நீங்க பாக்குறீங்க? இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கிறவங்களும் சினிமாக்குள்ள வராங்க, லைக் காமன் பீப்புளும் வராங்க, எல்லாருக்குமே அவங்களுடைய ஸ்ட்ரகிளா இருக்கும். அந்த காம்படிஷன் லைக் என்ன பிசினஸ் இருக்கட்டும், அந்த காம்படிஷன் எப்படி? இதுல ஒரு விஷயம் நான் பாக்குறேன். ஒன்று வந்து முன்னாடி வந்து நெப்போட்டிசம்னா நாம வந்து மூவி இண்டஸ்ட்ரி மாத்திரம் தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, வாட் ஐ எம் சீயிங் ஆஃப்டர் கோவிட் பாத்தீங்கன்னா, பிஸ்னஸ்குள்ளேயே நெப்போட்டிசம் நிறைய வந்துருச்சு இப்போ. சரி, அதாவது ஜென்யூனிட்டி என்றது கொஞ்சம் குறைஞ்சு போயிட்டு இப்போ எப்படின்னா, எனக்கு ஒன்று தெரியும்னா ஐ வில் ஃபோக்கஸ் ஆன் யூ. இன்னொருத்தர் சரியா இருந்தா கூட ஐ மே, as I don't know you, I may not look at it. முன்னாடி அப்படி கிடையாது. If somebody's work is good, we always tell their work is good. அதுக்கப்புறம் அவங்கவுங்க இஷ்டம் போய் பிஸ்னஸ் பண்றது. ஏன்னா சோஷியல் மீடியா ஹஸ் காட் அ வெரி பிக் இம்பேக்ட், ஹை இம்பேக்ட். ஸோ அதை ரைட்டாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு அதை வச்சு மேலே வராங்க. அதில் வந்து ரொம்ப நிறைய பார்த்துக்கிட்டு அதில் நமக்கு இல்லையேன்னு ஏங்குறவங்க நிறைய மூழ்கி போயிடுறாங்க. ஸோ கடைசியாக அவங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னவா இருக்கு மேம்? See, I have some responsibilities, okay, which is still ongoing and it is on board. I'm a very spiritual person. I'm not a ritual person. I'm a spiritual person. So spiritually I'm approaching, mentally I'm working, physically I'm running, so that tomorrow I should be in a state where I say that yeah, I did it. பட் அதுவும் இருக்கு மேம். நம்ம இந்த ஒரு ஜேர்னில உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு மொமெண்ட்ல எஸ் ஐ டிட் இட்னு ஒரு அந்த மாதிரி எனக்கு வரல, அந்த மாதிரி நான் நினைக்கவும் இல்லை. So lot of things are changing. See, we can't keep competing with இப்போ இன்னைக்கு 2000 to 2020 பிறந்தவங்க தான் இன்னைக்கு காம்படிஷன். இன்னொரு 5 வருஷம் போச்சுன்னா 25ஓட காம்படிஷன் போடணும். ஸோ தட் இஸ் நாட் ஹவு லைஃப் இஸ். ஸோ வி ஹாவ் டு ஹாவ் அ சைக்கிள் அண்ட் அ சர்க்கிள் வேர் நம்ம ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம எங்கே வந்து நம்ம நிற்கிறோன்றது ஒரு மெஷர்டாக நம்ம போகணும்.
அதை வந்து கண்டென்ட்மெண்ட்னு சொல்ல மாட்டேன், இந்த ஜேர்னியை நம்ம என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கணும். அண்ட் நம்ம அதை ஒரு முடிவுரை நம்ம போடும்போது அது வந்து ஒரு ஸ்மூத்தா இருக்கணும். அதுலேருந்து நம்ம ஏதாவது ரீஸ்டார்ட் பண்ணணும். அதை ரீஸ்டார்ட் பண்றது ஷுட் நாட் பி லைக் கம்பீட்டிங் வித் 2025 அப்படி இருக்கக்கூடாது. அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான ப்ராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ்னா என்னவா இருக்கும்? ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுமா. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது ஒரு ஃபேன்சியா இருக்கு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில். Instead of saying that I'm working under somebody, giving a visiting card is a glamour today. பட் அந்த விசிட்டிங் கார்டு கொடுக்கறதுலையும் சரி இதுலையும் சரி அது பின்னாடி நீங்கள் எவ்வளோ பொறுப்பை நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்கன்றது மைண்டில் இருக்கணும். அது இருந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா யூ கேன் ஸ்விம் இன் இட். புதுசாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற நிறைய பேர் இருப்பாங்கல்ல மேம், அவங்களுக்கு கெட் ஆன் போர்டு, ஆரம்பிச்சிருங்க. கெட் ஆன் போர்டு ஓகேங்களா. நிறைய பேர் சொல்லுவாங்க பிளான் போட்டுட்டு இது பண்ணிட்டு ப்ளூ பிரிண்ட் எடுத்துட்டு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கன்ட்டு. இட் டசன்ட் ஒர்க் அவுட் ஃபார் 90% ஆஃப் தம். பிகாஸ் தெரியாது, என்ன பண்ணணும்னு தெரியாது. ஆனால் இறங்க இறங்க உங்களுக்கு தெரியும். நான் ஒரு பத்திரிகை நடத்துறேன்னா ஐம் நாட் அ ஜேர்னலிஸ்ட் பட் ஐம் அ பர்சன் வித் குட் நாலேஜ் ஆஃப் இங்கிலீஷ். அதுதான் பேசிஸ். அதே மாதிரி கிராஃபிக் டிசைனிங், ஐம் நாட் இன் கலரிங் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ் பட் ஐ நோ வாட் இஸ் கலரிங். I know what is a basic color, what is a color combination. So, common sense plays a more important role. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஸ்னஸ்க்கு வரணும்னா look at your common sense. அதுக்கப்புறம் கற்றுக்கோங்க. அதுதான் சொன்னேன், கற்றுக்கணும். நமக்கு ஒரு விஷயம் தெரியலன்னா ஒருத்தருக்கு 5 மணி நேரம் ஆகுது, எனக்கு 10 மணி நேரம் ஆகுதுன்னா அந்த பொறுமையோடு இருங்க. அந்த 5 hours எக்ஸ்ட்ரா நான் போட்டுட்டேன்றதுக்காக ஐயோ ஐம் ஸ்பெண்டிங் 10 hours நினைக்காதீங்க. உங்களுக்கு அந்த 10 மணி நேரம் தேவைப்படுது கற்றுக்கிறதுக்கு, கற்றுக்கோங்க. அப்படி கற்றுக்கிட்டாதான் உங்களால முடியும். ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்றது ஒரு ஆசை, இட்ஸ் எ டிசையர். பட் வெதர் யூ டிசர்வ் இட்ன்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். அந்த டிசர்வ் இட் நீங்கள் டிசைட் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதனுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் ரெண்டுத்தையும் பிடிங்க. நடுவில் என்ன வேணால் பண்ணிட்டு போங்க, பட் அதை ரீச் பண்ணி ஆகணும். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் அமேசிங் கான்வர்சேஷன் மேம். ரொம்ப நன்றி ஃபார் ஷேரிங். லைக் இது கண்டிப்பாக இப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக தான் நான் நிறைய கேள்விகள் கேட்டது. கிடைச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் யூ ஹவ் yourself have created a lot of women, business women, and நீங்களும் ஒரு பெரிதளவில் ஒரு business magnet-ஆ இருக்கீங்க. So happy for your success and thank you so much. Thank you so much, ma. Thank you so much, Vauthamila, for calling me and having me here with you all. And I wish நீங்க சொன்ன மாதிரி இது நிறைய பெண்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கறதா இருக்கட்டும். Anything they want, they can always approach us through you. Yeah. Thank you. Thank you so much.